எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அண்ணன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் பாக்குறது ரொம்ப சந்தோஷம். நான் இங்க அங்க இப்பதான் பேசிட்டு சரி இங்க சரி உங்ககிட்ட எல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நாங்க இப்போ எங்க அம்மா வேட்பாளரா நிக்கிறாங்க தர்மபுரியில. உங்களுக்கு தெரியுமா? சௌமியா அன்புமணி தர்மபுரியில வேட்பாளரா நிக்கிறாங்க. அந்த இடத்துல நாங்க சரி ஒரு வாரம் இருக்கோம் அங்க சரி அம்மாக்காக தான் பிரச்சாரம் பண்ணலாம்னு வந்தோம். ஆனா எங்களுக்கு மனசு கேட்கல. என்னடா நம்ம இங்க பண்ணிட்டு இருக்கோம், ஆனா அங்க பெண்ணாகரத்துல ஒரு பெரிய துரோகம் நடக்குது. அந்த துரோகத்துக்கு எதிராக தானே அதை தானே நம்ம மக்கள் கிட்ட நம்ம பேசணும். இங்க நம்ம என்ன பண்றோம்? எனக்கு அது கூட எனக்கு கவலை இல்லை. தர்மபுரி அது நம்ம ஜெயிக்கிறோம், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா எனக்கு பெண்ணாகரத்துல நம்ம ஜெயிச்சே ஆகணும். எனக்கு பெண்ணாகரத்துல அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் இப்ப உங்களை பார்க்கவே வந்திருக்கேன். ஏன்னா நம்ம சார் சொன்னார்ல, இது மாதிரி அவங்க ஒரு பெரிய துரோகி, அவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு. அந்த துரோகத்தை கண்ணில் கூட நின்று நாங்கெல்லாம் பார்த்தோம். இல்ல சும்மா சொல்லலண்ணா, சும்மா சொல்லணுமா, என்னால அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல நாங்க எப்படி இருந்தோம்ட்டு. எங்க குடும்பம் எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்கல்ல. நாங்க ஒரு பொங்கல் ஒரு இதுக்கெல்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம். ஐயா தான் எங்களுக்கு நம்ம வழிகாட்டி, நம்ம குலதெய்வம் எல்லாம் அவர் தான் ஒன்னா இருப்போம். அத இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, 5 மாச குழந்தை. அந்த குழந்தைய பார்க்க கூட விடல இந்த ஜிகே மணி ஐயா. என் குழந்தைய கூட பாக்கல, பாக்கல, கேட்க கூட இல்ல. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? எங்க மேல எப்படி இருப்பாரு தெரியுமா? பேரன் பேத்தினா அப்படி இருப்பாரு. ஆனா இந்த துரோகி இந்த மாதிரி அவன் புள்ள நல்லா இருக்கணும். ஆனா ஆனா இந்த மைக் அவங்க நல்லா இருக்கலாமா? அந்த புள்ள நல்லா இருக்கு. மைக்லாம் வேணாம் விடுங்க எனக்கு. அந்த புள்ள நல்லா இருக்கணும். ஆனா இந்த குடும்பம் இவங்க எல்லாம் நாசமா போகணும், நாங்கெல்லாம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிரிவியெல்லாம் பார்க்கவே முடியாது. அவங்க புள்ள நல்லா இருக்கணும்ட்டு இந்த துரோகத்துக்காக திமுக கொடுத்த இந்த பரிசு தான் இந்த பெண்ணாகர தொகுதியில சீட்டு. சொன்ன மாதிரி திமுக கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனா உடனே அந்த கூட்டு தெரிஞ்சிடும்ல இது திமுக தான் இதை பண்ணுதுன்னு. அதனாலதான் இது இன்னொரு அப்படியே அவங்க அப்படியே இதுவா பண்றாங்களா, மறைமுகமா அங்க காங்கிரஸ்ல அப்படியே கொடுத்து உங்க சீட்டு பண்றேன்னு நினைப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க எல்லாம் இங்க வர மாட்டாங்க. நீங்க எத்தனை முறை பாத்திருப்பீங்க உங்க வேட்பாளர்? இங்க எத்தனை முறை பாத்திருப்பீங்க? பெண்ணாகரத்துல பாத்திருக்கீங்களா? நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்தாதானே நீங்க பாப்பீங்க. சௌமியா அன்புமணி தோத்து போயிட்டாங்க 2024. ஆனா அதுக்கப்புறம் அவங்க எத்தனை முறை நீங்க பாத்திருப்பீங்க? இந்த எல்லா நல்லது கேட்டதுக்கும் இங்க வராங்க. ஏன்னா இந்த மக்கள் தான் அவங்களுக்கு எல்லாமே. அதே மாதிரி இந்த ஊர் மண்ணின் மைந்தன் பாடி செல்வமண்ணா இங்க உங்களுக்கு எதானா இங்க வருவாரு. இப்ப சொல்றாரு பாருங்க, இந்த ஊர் எம்எல்ஏ இப்ப இன்னும் முடியல எலெக்ஷன். இது வரைக்கும் ஜிகே மணி அவர்கள் இந்த ஊர் எம்எல்ஏ தான். இந்த ஊருக்கு வரதுக்கே பயந்துட்டு தலையில துண்டை போட்டு நைட்டு 1 மணிக்கு பாத்துட்டு போறாருன்னா அவர்லாம் என்ன பண்ணுவாரு? எங்க குடும்பத்தை பிரிச்சவங்க உங்க குடும்பத்தை நல்லா வச்சுப்பாங்களா? மாட்டவே மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி துரோகிங்க எல்லாம் இனிமே அவங்க பயப்படணும். இந்த மாதிரி பண்ண ஐயோ நம்ம இந்த மாதிரி இந்த மக்கள் நம்மளுக்கு இவ்வளவு பெரிய பாடத்தை காமிச்சிட்டாங்க, இனிமே நம்ம இருக்கவே கூடாது, நம்ம போவே கூடாதுன்னு பயப்படணும். இனிமே இந்த துரோகம் செய்யறதுக்கு நடுங்கணும். இந்த மாவட்டத்துல நம்ம வரவே கூடாதா, இது நம்ம இந்த மாவட்டம்டா, இங்கெல்லாம் நம்ம போனா அடிச்சு துரத்துவாங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படணும். அதான் எங்களோட ஒரே இது. எங்க அதாவது குடும்பத்துலதான் அவங்களால இந்த குழப்பெல்லாம் பண்ண முடிஞ்சுது. கட்சியில நம்ம தலைவர் எப்படி இப்ப வச்சிருக்காரு, என்ன மாதிரி ஒரு கள்ளத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காரு. கட்சியில அவர் நினைச்சாங்க இந்த சமுதாயத்தை நம்ம இது பண்ணிடலாம், உடைச்சிடலாம், அவங்க திமுக சொல்லி நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிடலாம் நினைச்சாங்க. ஆனா நம்ம தலைவர் விடல. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, இந்த மக்கள் நான் எனக்காக நின்று இருக்காங்க, நான் அவங்களுக்காக நிப்பேன், யார் நிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லி இன்னைக்கு கட்சியை ஒருங்கிணைச்சு 1 வருஷம் எவ்வளவு மன கஷ்டம் தெரியுமா அவருக்கு. மாநாடு நடத்தி அதுக்கப்புறம் பார்த்தா அவர் குடும்பத்தை பத்திரிகையில போய் வாரம் போய் பத்திரிகையில நியூஸ் பேப்பர்ல அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஐயா மனசை எப்படி மாத்திருக்காங்க பாருங்க. சொந்த பிள்ளைய நம்பாம யாரோ ஒரு துரோகிய போய் நம்புற அளவுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் நல்லது செய்யணும்ன்ற எண்ணமே கிடையாது அவங்களுக்கு எல்லாம். சும்மா பதவியில இருக்கணும், பவர் இருக்கணும், பணம் இருக்கணும். உங்க வேட்பாளருக்கு எவ்வளவு ஒரு தைரியம்னா
நம்ம வராம நம்ம ஏமாத்தலாம், துரோகம் பண்ணலாம், ஆனா ஓட்டு நம்ம கேட்போம். மக்கள் அவ்வளவு முட்டாளுன்னு நம்பி உங்களை தேடி வந்திருக்காங்க. நீங்க முட்டாளாமா? நீங்க இல்ல இல்ல, நம்ம யாரு துரோகிங்களை எதிர்க்கணும் தானே நம்ம காசு கொடுத்து நம்ம எல்லாரையும் மயக்கி இல்ல, நம்ம மயக்கி ஓட்டு வாங்கி திருப்பியும் நம்ம எம்எல்ஏ, நம்ம அப்பா மாதிரியே நம்ம எம்எல்ஏ வாங்கலாம். அவரு என்ன சங்கத்தோட தலைவர்? அவரு தயாரிப்பாளர் சங்க தலைவர். அவரு தயாரிப்பாளர்னா எவ்வளவு காசுமா வச்சிருப்பாங்க? கோடி கணக்குல வச்சிருப்பாங்கம்மா. அவரு அதுலயும் சம்பாதிப்பாரா, உங்ககிட்டயும் சேர்த்து இது பண்ணி சம்பாதிப்பாரா. நல்லா ஒரு சென்னையில நல்லா ஜாலியா உட்கார்ந்து இருப்பாரு, எதுவும் பண்ணாம. என்னம்மா அநியாயம் இதெல்லாம்? எங்கம்மா போய் கேக்குறது? நம்ம ஊருக்கு அவங்க வருவாங்க, வந்துட்டு நம்ம எல்லாரும் ஏமாத்துவாங்க, நம்ம நம்பி அவங்க ஓட்டு போட்டு திருப்பி அவங்க ஓடி போயிடுவாங்க. என்னம்மா அநியாயம் இதெல்லாம்? நம்ம அதுக்கு வழி தரணுமாமா? என்ன அநியாயம் இதெல்லாம்? எனக்கு அவங்க நிக்கிறாங்கன்னு சொல்லும் போது என்ன நம்ப முடியல. நானு முதல்ல படிக்கும் போது சரி சும்மா யாராவது சொல்றாங்க போலன்ட்டு, ஆனா எவ்வளவு தைரியம் பாருங்க, எவ்வளவு துணிச்சல் பாருங்களேன். ஏமாத்தலாம் மக்கள்னு எவ்வளவு துணிச்சல் பாருங்க அவங்களுக்கெல்லாம். நான் நிஜமா சொல்றேன், அக்கா சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம்மா. நாங்க எப்பவுமே பேச வந்தா நாங்க என்ன பண்ணுவோம், அந்த மாவட்டத்துக்கு என்ன செய்யணும் அப்படிதான் பேச வருவோம். ஆனா இங்க எங்களுக்கு அது சொல்லணும் உங்ககிட்ட எங்க கஷ்டம். வேற யார்கிட்டமா போய் சொல்றது? எங்க சொந்தக்காரங்க உங்ககிட்ட தான் சொல்ல முடியும். இது மாதிரி பண்றாங்க, உங்ககிட்ட தான் இதெல்லாம் பேச முடியும். இது இவ்வளவு பண்ணிருக்காங்க, நான் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா அவ்வளவுதான். இன்னும் நாங்க வாயே வார்த்தை வராது, எங்களுக்கு அழ ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் எங்களால முடியல. அதுக்கு இந்த துரோகத்துக்கு காரணம் இந்த ஜி.கே. மணி அவர் தான். அவர் அவரோட புள்ளை பாருங்க, நல்லா அவர் புள்ள நல்லா இருக்கணும், எந்த குடும்பம் நாசமா போகணும்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அதனால இந்த துரோகியெல்லாம் துரத்தி அடிங்க. இந்த ஊர் எல்லையில சொன்ன மாதிரி உள்ள கூட விடக்கூடாது. அதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. அவங்களுக்கு அடையாளம் கொடுத்தது எதுமா? அவங்க அப்பாக்கு பிள்ளைக்குமே சொல்றேன், அடையாளம் கொடுத்தது எது? மாம்பழ சின்னம் இதானே. இந்த மாம்பழம் தானே அடையாளம் கொடுத்தது. அதை தோக்கடிக்கணும்னு நிக்கிறாங்கன்னா அப்ப எவ்வளவு கேவலமான ஒரு இதுவா இருப்பாங்க, அவங்க ஜென்மமா இருப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. மனசெல்லாம் நஞ்சு என்னமா இருந்தா எப்படிமா நம்மள பாத்துக்கிறது? அடுத்த 5 வருஷம் நம்பி அவங்க கையில நம்ம தர முடியுமாமா நம்ம வாழ்க்கைய? இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், திருப்பி 5 வருஷம் நம்மளும் நம்ம புள்ள குட்டிகளும் கஷ்டப்படணுமாமா? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எதிர்ப்பு தானே துரோகி எதிர்ப்பீங்க. எனக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு துரோகியை நம்ம எதிர்க்கணும். அவங்க இந்த ஊருக்கு ஓட்டு கேட்டு வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன ஊழல் பண்றது ஊரை பார்த்துன்னு கேட்க வேண்டியது. வந்தா உள்ள விடுவீங்களா? அதுதான் நீங்க புகழ்ற பாடம். நீங்க எதுவுமே நீங்க அதெல்லாம் கூட விட்டுருங்க. நீங்க எலெக்ஷன் அன்னைக்கு அவங்களுக்கு அந்த பாடத்தை காட்டுங்க. மே 4 ஐயோ விட்டா போது சாமி, நீங்க ஓடணும் அவங்க, அவ்வளவுதான். அதான் நீங்க நீங்க எங்க கண்ணிக்கு நீங்க கொடுக்குற பதில் அதுதான். குடும்பத்துக்கு நியாயம் நீங்க குடுக்கிற ஒரே பதில் நீங்க அவரை துரத்துறது. அந்த அநியாயத்துக்கு உங்ககிட்ட தான் நாங்க நியாயம் கேட்டு வந்திருக்கோம். நீங்க அந்த நியாயத்தை, அந்த ஜஸ்டிஸ் எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு நம்பி அதுதான் உங்ககிட்ட கேட்கிறோம். இதுக்கு மேல இல்லம்மா, எனக்கு தெரியும் நீங்க அதெல்லாம் எங்களுக்காக பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும். திரும்ப கடைசியா ஒரு முறை கேட்டுக்கிறேன், இந்த முறை மாம்பழத்துக்கு வாக்களிச்சு நம்ம பாடி செல்வம் மன்னவ சட்டசபைக்கு அனுப்பணும். அது உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் நீங்க செய்வீங்க.